வணக்கம் உறவுகளே. நாம் இன்னைக்கு பிடிச்ச மீன்கள் பேழை மீன்கள் தான். நாம் பிடிச்சது நாம் இந்த ஒய்த்து மட்டு மாய்கை தும்பு இப்படின்னு பல பேர்லையும் சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி தான் நாம் இந்த மீன்களை பிடிச்சிருக்கோம். பாருங்கள் உறவுகளே, நாம் பிடிச்ச மீன்களையும் பார்த்துடலாம். நாம் இந்த மாய்கை, அதாவது தும்பு ஒய்த்து மட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த தூண்டிலையும் இதை பயன்படுத்தி தான் நாம் இந்த மீன்களை பிடிச்சிருக்கோம். பாருங்கள் உறவுகளே, அருமையான பேழை மீன்கள். பேழை மீன்கள் எல்லாமே ரொம்ப சின்ன மீன்கள் தான். நமக்கு இறைக்காக பயன்படுத்த ஏற்ற மீன்கள். அருமையாக நாம் இறைக்கு இந்த மீன்களை பயன்படுத்தலாம். ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இப்போ தான் பிடிச்சோம். எல்லாமே உயிரோட பக்கெட்டில் வச்சுருக்கோம். நாம் இதை நம்மளோட கச்சாலில் கொண்டு போட்டு அருமையாக இதை ஓட வச்சு தேவைக்கு எடுத்து நாம் கோர்த்து போட்டு வேறு பெரிய மீன்களை பிடிச்சி முயற்சி பண்ணலாம். இது இறைக்கேற்ற மீன் தான். மற்றுள்ள கொள்வாழை மீன்களை போல் ரொம்ப அதிகமாக மீன்கள் இதை எடுக்கலைனாலும் கம்மியாக இந்த மீன்களை எடுக்கும். அதனால் நாம் இந்த மீன்களை எல்லாத்தையுமே இறைக்காக தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். நாம் இதை உயிரோடு வச்சுருக்கோம். நாம் இதை இறைக்காக நாம் பயன்படுத்துவோம். இந்த மீன்களை எல்லாத்தையுமே உறவுகளை பாருங்கள். நாம் இதை கீழே கொட்டி நாம் காணொளி பதிவு பண்ணலாம். உறவுகளை பாருங்கள், எல்லோரும் பார்க்குறதுக்காக தான் நான் கீழே கொட்டிட்டு அப்புறமா எடுத்து நாம் தண்ணியில் ஓட வச்சு கச்சாரில் விடலாம். பாருங்கள் உறவுகளை, அருமையான பேழை மீன்கள் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கிறது. எல்லாமே பேழை மீன்கள் தான். பாருங்கள் உறவுகளை, எல்லாமே அமைதியாக காமாக இருக்குது. என்னன்னு தெரில, துடிக்க மாட்டேங்குது. பாருங்கள் உறவுகளை, இப்போ தான் ஒன்று ஒன்றா துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. நாம் இந்த மீன்கள் எல்லாத்தையுமே இறைக்காக பயன்படுத்தலாம். உறவுகளை இறைக்காக பயன்படுத்தி பெரிய மீன்கள் கிடச்சா அதையும் காணொலியையும் சேர்த்து நான் பதிவிடுகிறேன். உறவுகளை, நாம் இப்போதைய காணொலி நம்ம இறைக்காக பிடிச்ச இந்த பேழை மீன்களோட காணொலி தான். பேழை மீன்களை பயன்படுத்தி பெரிய மீன்கள் கிடைக்கும்போது அதையும் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். உறவுகளை, ஓகே உறவுகளை, பாய்.